என்னுடைய பாணியில் 3 நிமிடம்னா 3 hours, 3 மணி நேரம் பேசுவேன். சரி, ஓகே. இந்த நாளிலே நான் எதற்காக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால், எதற்குமே தகுதியில்லாத என்னை எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்த செம்மஞ்சேரி பகுதியிலே எத்தனை பேரோ பணங்களை வைத்து இருக்கின்ற நேரத்திலே எதற்கும் தகுதியில்லாத என்னை சென்னையிலே செம்மஞ்சேரி பகுதியிலே ஆண்டவர் கொண்டு வந்து நடத்தினது எதற்காக என்று பல நாட்கள் பல கேள்விகள் என் உள்ளத்துக்குள்ளே உதித்தது உண்டு. ஆனால் கடந்த மாதத்திலே எனது பள்ளியிலே நடந்த ஃபேர்வெல் டே, 10ஆம் வகுப்பு ஃபேர்வெல் டேயிலே ஆண்டவர் நான் எதற்காக உன்னை செம்மஞ்சேரி பகுதியிலே கொண்டு வந்தேன் என்ற காரணத்தை அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். என்னவென்று சொன்னால், என்னுடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற அட்மினாக இருக்கின்ற அந்த டீச்சர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் படித்து முடித்துவிட்டு எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி பல கம்பெனிகளிலே பல பள்ளிகளிலே நான் சென்ற பொழுது அங்கே என்ன சொன்னார்கள் தெரியுமா? செம்மஞ்சேரியிலிருந்து வருகிறவர்களுக்கு இங்கு வேலை இல்லை என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள். ஆனால் இங்கே வேலை கிடைக்காதா என்று சொல்லி வந்த பொழுது நீங்கள் உடனே என்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், செம்மஞ்சேரி என்று சொன்னால் உலகம் தள்ளலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தள்ள மாட்டார். அவரிடத்தில் யார் வந்தாலும் அவர்களை ஜொலிக்க பண்ணுவார் என்பதில் நான் சொல்லுகிறேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் கொடுப்பார்கள், யார் வேலை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னை செம்மஞ்சேரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். என்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற நாகப்பிரியா என்கிற ஒரு மாணவி அவள் சொன்ன காரியமும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், நான் 7ஆம் வகுப்பு வரை வேறு பள்ளியிலே படித்தேன். அந்த பள்ளியிலே நான் நன்றாக படிக்கவில்லை என்று சொன்னதுனாலே அந்த பள்ளியிலிருந்து என்னை அனுப்பிவிட்டார்கள். ஆகவே நான் செம்மஞ்சேரியில் சென்ட் பால்ஸ் பள்ளியிலே நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பள்ளிக்கு வந்தேன் என்று சொன்னால், இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்று சொல்லியுமா? அந்த பள்ளியிலே அவள் ஒன்று படிக்க மாட்டாள் என்று தள்ளிவிட்டார்கள். ஆனால் 10ஆம் வகுப்பிலே அந்த மாணவிதான் 3வது ராங்கி எடுத்து அவள் கலக்கி கொண்டு இருக்கிறாள். அப்படி என்று சொன்னால் என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். இந்த இடத்திலே எப்பேற்பட்ட பிள்ளைகள் படிப்பிலே பின்தங்கியவர்களாக இருந்தாலும் என் ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே இந்த செம்மஞ்சேரியில் வாழ்கிற பிள்ளைகளை ஜொலிக்க முடியும் என்பதில் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறதெல்லாம் நினைக்கலாம், யார் என்று சொன்னால் இந்த செம்மஞ்சேரி பிள்ளைகள் தான் நடிக்கிறார்கள். எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள், இன்டர்நேஷனல் லெவலில் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களே. ஆமாம், அது பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளோடு இருக்கிற கடவுள் பிள்ளைகளை இயக்குகிறாள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். எங்கு சென்றாலும் வரும் காலங்களிலே செம்மஞ்சேரி பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி தேடி வேலைகள் கொடுக்கிற காலம் வரும். ஆகவே தான் கடவுள் அந்த இடத்திலே பள்ளியை வைத்திருக்கிறார். இன்னும் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த நாளிலே நீங்கள் என்னை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கலாம், ரொம்ப கண்ணாடி போட்டு அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த அழகுக்கெல்லாம் காரணம் யாரும் என்று சொன்னால், சென்னையிலே வந்து நான் 10 வருடம் ஒரு பள்ளியிலே நான் பணியாற்றினேன். அந்த பள்ளியிலே நான் கற்றுக் கொடுத்த ஒரு மாணவன், நன்றாக அவனை அடிப்பேன், அவன் டியூஷனுக்கும் என்னிடம் வருவான், நன்றாக அடித்து அவனை படிக்க வைத்தேன். அவன் 1 மாதத்துக்கு முன்பதாக சாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு நண்பர் மூலமாக வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், அவர் என்ன படிச்சிருக்கிறார் என்று சொன்னால் ஃபேஷன் டெக்னாலஜி, அதாவது எல்லாரும் அழகுபடுத்துறது. வந்த உடனே சொன்னார், சார் இந்த கண்ணாடியை தூர போடுங்க சார், நான் ஒரு கண்ணாடி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி என்னை பாரிஸுக்கு கூட்டு போனார். இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன்னா என்னை அழகுபடுத்தினது ஒரு மாணவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த மாணவன் இந்த நாளிலே வந்திருக்கிறார், அவரை நான் முன்னாடி அழைக்கிறேன். பிரவீன், ப்ளீஸ் கம். கைதட்டலாம் இல்ல? இதுதான் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற ஒரு காரியம். ஆசிரியர்கள் உண்மையாக இருந்தால் அவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு. எல்லாரும் ஜோர ஒரு கைதட்டலாமா? பிரவீன், காட் பிளஸ் யூ. எங்கே சென்றாலும் நல்ல கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நிறைய இடத்துல போகிறாரு, நிறைய அவார்டு வாங்குறாரு, ஆனால் என்னை ஜொலிக்க வச்சுட்டாரு. பார்த்தீங்களா? இதுதான் பிள்ளைகள். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் முடித்துக் கொள்கிறேன். 3 நிமிடத்தில் முடித்து விட்டேன். நன்றி.